இல்லை உங்கள் வாக்கு பொன்னாகட்டும். ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏனால் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சரியான நேரத்திலே தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவருடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வரலாறை எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும். கட்சி தொடங்குகிற போது இப்போது சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள். பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். இங்கே நாம் சொல்லலாம், ஐக்கிய நாட்டு சபையில கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது பழியை சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார். இதே தியாகராஜர் கல்லூரியில நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம். ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அணிவகுத்து சென்றார். 75 ஆண்டு கொண்ட கட்சியை நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார். நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்திலே கூட பேசியது கிடையாது. இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் தாவேகாவினுடைய லட்சியம் என்று சொன்னார். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன், நான் கலோக்கியலா சொல்றேன். மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது.